நாங்க 2 பேரும் அந்த மோசமான ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டோம். 4 நாள் நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன். கண் முழிச்சதும் மலர்விழிய தேடி பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல. அப்புறம் தான் அவன் என் மொபைலுக்கு அனுப்பியிருந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு ஆக்சிடென்ட் என்னோட எல்லா கனவையும் உடைச்சிருச்சு. எனக்கு தான் ரத்த காயமே இல்லை. நீ மயக்கமா வருதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். தலையில பலமா அடிபட்டதுனால பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணாலும் காப்பாத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.